அமேசான் கியூ டெவலப்பரில் வந்து ஐடி அண்ட் கமாண்ட் லைன் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறது நம்ம இந்த இந்த 4 டைப் ஆஃப் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஐடிஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிளக்கினா. நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஜெட் பிரைன்ஸாக இருக்கலாம், இல்லைனா இன்டெலிஜ் இப்போ நம்ம சொல்கிறோம்ல விஎஸ் கோடாக இருக்கலாம், விர்ச்சுவல் ஸ்டுடியோ அண்ட் எக்லிப்ஸ் இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த பிளக்கினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஎல்ஐலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎல்ஐலையும் வந்து இந்த அமேசான் கியூ வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கான என்ன பாசிபிலிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியில் வந்து நம்ம அஸ்யூஷுவல் கோபைலட் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்லைனில் நம்ம வந்து கோடை ஜென்ரேட் பண்ணலாம். ரீஃபெக்டர் நம்ம அந்த வந்து ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான ஹெல்ப் கேட்குறது, இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஐடியில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது வழியாக தான் இப்போ நம்ம ஒரு டெமோ வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். லைக் வந்து ஒரு டெராஃபார்ம் கோடை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி எப்படி நம்ம வந்து டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம கோடு எழுதணும்னு அவசியமே கிடையாது. எப்படி வந்து அமேசான் கியூ டெவலப்பர் ஐடி இருக்கிற பிளக்கினே வந்து உங்களுக்கு நம்ம எழுதி அதான் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவாங்க, அது வழியாக எழுதி எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்ஐ, நம்ம சிஎல்ஐ வழியாகவே இதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரொம்ப கியூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியூ சேட் அப்படின்னு சொல்லி நம்ம எனிதிங் கமாண்ட் லைன்லேயே நம்ம கேட்டோம்னாலே அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்படி நம்ம சேட் ஜிபிடியில் சேட் பண்ணி கம்யூனிகேஷன் வாங்குறோமோ சேம் சேட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அமேசான் கியூவோட இந்த டெர்மினல் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம வந்து அமேசான் கியூ டெவலப்பரை வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல்லையும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க, அதான் நம்ம இப்போ பார்த்தது. லைக் வந்து நீங்கள் டேரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் கன்சோல் லாகின் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த அமேசான் கியூ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் சொன்னால் நீங்கள் கேட்கலாம். காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலராக என்னென்ன இது நான் இப்போ தான் குறி கேட்டது. ஜஸ்ட் என்னோட ஈஸி இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸு அண்ட் காஸ்ட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு என்ன இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதோடைய என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதோட ஐபி, அதுக்கப்புறம் இது எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து சொல்லுது. இப்போ கரண்ட்டாக என்ன காஸ்ட் இருக்குது, இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படி மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இது கொடுக்குது. இந்த மாதிரி டைப்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அமேசான் கியூ டெவலப்பரை வந்து கன்சோல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் வந்து இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, இது எப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் அமேசான் கியூ டெவலப்ன்றது அஸ்யூஷுவல் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஒரு ஜென்ஏக்கான இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா அமேசான் கியூ அப்படின்றது ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ஐடி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோடு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். கோடை நம்ம ஈஸியாக நீங்கள் நேச்சுரலாக ஒரு கொரி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ நார்மலாக லெனக்ஸில் போய் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஒரு கமாண்டே நமக்கு தெரியாட்டினாலும் எனக்கு லெனக்ஸில் வந்து எனக்கு வந்து சைஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்டை உங்களுக்கு கொடுக்கும். கமாண்டை கொடுக்கும், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இல்லை நீங்களே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோடை கம்ப்ளீட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய கமாண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சிஎல்ஐயில் இருக்குது. அதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். எப்படி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் கோடில் வந்து அந்த பிளக்கின் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அமேசான் ஏடபிள்யூஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பில்டர் ஐடி வந்து நான் கொடுத்துருக்குறேன். பில்டர் ஐடி வழியாக நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடி அண்டு சிஎல்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டர் ஐடி வந்து வேணும். ஓகேங்களா, பில்டர் ஐடின்னு சொல்லுவாங்க. பில்டர் ஐடி வந்து எதுவும் காஸ்ட் ரிலேட்டடாக இல்லை. லைக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏடபிள்யூஎஸோட ஸ்கில் இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் சர்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸோடைய கன்சோல் ஆக்சஸ் இல்லாமல் உங்களுடைய ஏடபிள்யூஎஸோடைய மற்ற விதமான லேர்னிங் பர்பஸ் இருக்கு இல்லைங்க, டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிக்கெலாம் இந்த பில்டர் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி பில்டர் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே லாகின் பண்ணிட்டதுனால ஏடபிள்யூஎஸோட லாகின் பண்ணிட்டதுனால நான் அமேசான் கியூ வந்து நீங்கள் அஸ்யூஷுவல் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு லாகின் கேட்கல. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் கியூ சிஎல்ஐ அண்ட் அமேசான் கியூ இந்த ஐடியில் இருக்க பிளக்கின் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அமேசான் பில்டர் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டதுனால இங்கே வந்துருச்சு. நான் எம்டியான ஒரு டைரக்டரி வந்து நான் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி நம்ம ஒரு டெராஃபார்ம் கோடு க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து என்னுடைய டெராஃபார்ம் வந்து சிஎல்ஐ வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் நம்ம கோடு ஜென்ரேட் பண்ண பிறகு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். காரணம் என்னென்னா என்னுடைய ப்ரொஃபைல் அந்த ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் இருக்கு இல்லையா, ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாக அதில் கான்ஃபிகர் ஆகி இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் டெராஃபார்ம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ கொடுக்குற மாதிரி, அதாவது ஏடபிள்யூஎஸ் உடைய கன்சோல் ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அமேசான் கிட் வந்து இப்போ சேட் பண்ணலாம். கிரியேட் EC2 Terraform code as a name வந்து ஓகே அமேசான் Q டெமோ. ஓகேங்களா? இது மட்டும் கேட்கலாம். கிரியேட் EC2 Terraform கோட் கேட்குறோம். as a நேம் வந்து அமேசான் Q டெமோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ மினிமமான அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அந்த நேம் மட்டும் நேம் டேக் மட்டும் வச்சு அப்போ வந்து ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் மேலே போனீங்கன்னா பார்க்கலாம், அங்கே கிரியேட் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி எம்டி ஃபோல்டராக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக அமேசான் Q டெமோ அப்படின்ற நேமில் வந்து நமக்கு என்ன பண்ணுது, டேகும் அதே தான், லோக்கல் இன்டர்னல் டெராஃபார்மோட நேமும் அதுதான், ப்ளஸ் ஏஎம்ஏ இன்ஸ்டன்ஸ் டைப் போட்டு உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கீழே கிளாடுன்னு இருக்கு, அது கிளாடு யூஸ் பண்றீங்களா இல்ல அது? கிளாடு தான். அமேசான் இப்போ எப்படி கிரோவில் வந்து அமேசானோட ஏஐ ஐடி இருக்கு இல்லையா, அதே சேம் லைக் எங்கேயும் கிளாடி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோனட் அப்படின்னு சொல்லி 4 and 4.5 கிளாடி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் நீங்க வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? இல்லை, இது ஃப்ரீ தான். ஓகே, இப்போ இதிலே 2 மாடலுக்கு சொல்ல வந்துட்டேன். இப்போ அமேசானோட கியூவில் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டயர் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் அது ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரீ டயரில் சம் எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன பெய்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சம் இவ்வளோ தான் டோக்கன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ அந்த இது லிமிட் இருக்குது. அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு பாலிசி மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஆக்சஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாசிபிள். இதில் உங்களுக்கு அந்த ப்ரோவில் வந்து பாசிபிள். அமேசான் Q டெவலப்பரில் ப்ரோவில் நான் சொல்ல வரேன். பெய்டு நம்ம பே பண்ணி பண்ணுறோம்னா இந்த இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ப்ளோர் ப்ரோ டயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெய்டாக இருக்கும். அது நம்ம பாலிசிலாம் வச்சு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வைஸ் நம்ம நிறைய யூசருக்கு வந்து மேனேஜ் பண்ணுறோம் இந்த அமேசான் Q டெவலப்பர் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரீ டயர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ டயரில் வரும். ஏதாவது ஐடி, CLI அண்ட் கன்சோல் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ டயரில் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஐடியில் வந்து இப்போ கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். இங்கேயே நீங்கள் இருக்குது, நீங்கள் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து வேணாம் அப்படின்னா டேர்ன் ஆஃப் பண்ணால் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓகே அப்ளை திஸ் டெராஃபார்ம் கோடு. அப்ளைன்றதுக்கு போல் டிப்ளைனோட போட்டுக்கலாம். ஓகே, டிப்ளை திஸ் டெராஃபார்ம் கோட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரோ மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கமாண்ட் வந்து நிற்கும். நம்ம அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டெராஃபார்ம் இனிட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கமாண்ட் டெராஃபார்முடைய லைஃப் சைக்கிளில். அது வந்து நிற்கிது உங்களுக்கு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ரன் அப்படின்னு சொல்லி அதை இது மட்டும் பண்ணுறேன். ஓகே, இனிட் ஆகிட்டு இருக்கு. இது இனிஷியலாக அதுக்கான தேவையான அந்த பிளக்கின்லாம் உங்களுக்கு தெரியும். டாட்டா அந்த ஃபோல்டரில் வந்து டெராஃபார்ம் ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அது ஃபஸ்ட்டு டைம்னால கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறது. ஓகே, இது வரும்போது இது வர்றதுக்குள்ளே நம்ம அந்த CLI வந்து பார்த்து வந்துடலாம். ஓகே, இது வந்துருச்சா? ஓகே, நம்ம அடுத்தது வந்துருச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணி போயிடலாம். ஓகே, இப்போ டெராஃபார்ம் பிளான் வந்து நெக்ஸ்ட் வந்து பிளான் வந்து கேட்குது. நான் ஜஸ்ட்டு ரன் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் சீக்கிரம் உங்களுக்கு நடந்துடும். இப்போ பிளான் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த பிளானை வந்து உங்களுக்கு காட்டுது. இதுக்கப்புறம் வித் ஆட்டோ அப்ரோட வந்து நிற்கிது. அப்படின்னா என்னென்னா அப்ளை கொடுத்து நம்ம எஸ்ன்றது கொடுக்கணும். அது கொடுக்க வேணான்றதுக்காக என்ன பண்ணுது, ஆட்டோ அப்ரோன்னு அதுவே என்ன பண்ணிடுது, ஆட் பண்ணி கொண்டு வந்து நிற்கிது. நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிடும். இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு ஒன்று ஆடு பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கன்சோலில் போய்ட்டோன்னா செக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி நம்ம எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ரீஜன் எதுவும் கொடுக்காதனால அது US ஈஸ்ட் 1 அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நார்த் விர்ஜினியா தான் எடுத்துக்கிறோம். நான் வந்து இப்போ நார்த் விர்ஜினியாவில் இருக்கிறேன். இதில் போய்ட்டு
நான் இன்ஸ்டன்ஸில் போய் பார்க்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ஒன்று ரன் ஆகிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் டெமோ ஒன்றுன்றது ஆல்ரெடி இருந்தது. இப்போ அமேசானுடைய கியூ டெமோ அப்படிங்கிறது நம்ம இப்போ கொடுத்து கிரியேட் பண்ணது. லைக் நம்ம அமேசான் கியூ டெவலப்பர் ஐடி வழியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏஜென்ட் கேயில் நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் இப்போ டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே கமாண்ட் கொடுத்தாலே போதும். டெலீட் த ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டெலீட்டுக்கான ரிசோர்ஸ் அந்த கமாண்ட் வந்து நிற்கும். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரூவ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது.